தமிழ் கூறும் நல்லுலகின் மாந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உலகிலேயே மிக மலிவான பொருள் அன்புதான். வாங்குகின்றவனுக்கும் கொடுக்கின்றவனுக்கும் அது பன்மடங்கு மிகுதியான இன்பத்தை தரும் என்று இங்கர்சார் சொல்வார். அந்த அன்பினை அடிப்படையாக வைத்து வருவதுதான் காதல். இரு நோக்கு இவளுங்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய்க்கு மருந்து, ஒன்றை நோய்க்கு மருந்து என்று குறளிலே திருவள்ளுவர் குறிப்பிடுவார். இரு நோக்கு இவளுங்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோக்கு, ஒன்றந்த நோய்க்கு மருந்து. ஒரு கண் காதலை தரும், இன்னொரு கண் அந்த காதலுக்கான துயருக்குரியான மருந்தையும் தரும் என்று அற்புதமாக அந்த திருக்குறளை படம் பிடித்து காட்டுவார். உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று காதலை பற்றி பாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒன்றன் கூறாட இருப்பினும் ஒன்றினை வாழ்க்கையே வாழ்க்கை என்று கலித்தகை சுட்டுகின்றது. காதல் வயப்பட்ட ஆணும் பெண்ணும் மணந்து வாழும் வாழ்க்கையிலே மனக்கவலை எட்டி பார்க்காது என்று குறிப்பிடுகின்றார். என் நெஞ்சம் திறப்போரு நிற்கான் குவரே என்று குறுந்தகையிலே காதல் நிலையை பற்றி சுட்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு செம்மையான வாழ்க்கையை ஆதி தமிழர்கள் சங்க காலத்திலே அகம் புறம் என்று பிரித்து அகத்திற்கு உள்ளத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து காதலருடைய திணையை வகுத்து அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையினை வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அகநானூற்றில் 396வது பாடலிலே நித்தலுக்கோவையிலே ஒரு அற்புதமான கூற்றினை பரத்தையர் சொல்லுகின்றால். காதற் பரத்தை தலைமகற்கு சொல்லியது என்று மருத நில பாடல். பாடியவர் புலவர் பரணர். அந்த பாடலுடைய வரியானது: தொடுதேன் மகிழ்ன செல்லல் கொடி தேர்ப்ப புலம்பூன் நன்னன் புனநாடு கடிதன யாழிசை மருகின் பாலி ஆங்கன் அஞ்சல் என்ற ஆய் ஆய் எயினன் இகழ் அடு கற்பின் விழியோடு தாக்கி தன்னுயிர் கொடுத்தனன் சொல்லியது அமையாது தெரல் அருங்கடவுள் முன்னர் தேற்றி மெல்கிறை முன்கை பற்றிய சொல்லிறந்து ஆர்வன் நெஞ்சம் தலைத்தலை சிறப்ப நின் மார்புதரு கல்லாய் பிறன் ஆயினையே இனியான் விடுக்குவன் அல்லேன் வந்தி பணிவார் கண்ணல் பலபுயந்து உரைய அடுத்திரல் அத்தி ஆடு அணி நசையி நெடுநீர் காவிரி கொண்டு ஒளி தாங்கு நின் மனையோல் வல்லலும் அஞ்சுவல் சினையி ஆரியர் அலர தாக்கி பெற இசைத்தொன்றுமுதிர் வடவரை வணங்குவிர் குறித்து வெஞ்சின வேந்தரை பிணித்தோன் வஞ்சி அன்ன என் நலம் தந்த சென்னமே என்று பாடுகின்றார். இந்த பாடலுடைய பொருளானது: தலைவனே, உன்னை நான் தடுத்து கைப்பற்றி கொண்டேன் என்று பரத்தையர் சொல்லுகின்றார். தலைவனே, உன்னை நான் தடுத்து கைப்பற்றி கொண்டேன், இனி செல்லாது நில். கொடி விளங்கும் தேரினுடைய நன்னன் என்பவன் புன்னாடு என்ற நாட்டில் உள்ளாரை சினந்து எழுந்தான். பாலி என்னும் நகரிடத்தில் இருந்து அஞ்சாதிர் என்று அம்மக்களை நோக்கி கூறிய ஆயினன் என்பவன் தான் சொல்லிய சொல் தவறாது போரில் நன்கு பயிற்சியுடைய மீளி என்பவனோடு போரிட்டு தன் உயிரையும் தந்தான். தீமையை அழித்து ஆற்றலுள்ள தெய்வத்து முன் உறுதிமொழி கூறி எம்மை தெளிவித்து மெல்லிய மணிக்கட்டை உடைய என் முன் கையினை பற்றி சொல்லிய சொற்களை கைவிட்டவனை நீ அயலான் ஆயினும் நான் இனி உன்னை விடமாட்டேன். நீ அயலான ஆயிருக்கலாம், ஆனால் என் கைமணி பற்றி நீ சொன்ன சொற்களை என்னை காப்பாற்று என்று சொல்கிறாய். இனி நான் உன்னை விடமாட்டேன். ஆதிம்பந்தி என்பவள் நீர்வடியும் கண்ணாய் பலவாறு வெறுத்து பேசி புலம்பி இருக்கக்கூடிய திறனுடைய ஆட்டனத்து என்னும் அவளது காதலன் ஆடுகின்ற அழகை விரும்பி காவிரியாறு அவனை கொண்டு சென்றது. அதுபோல மனைவி உன்னை பற்றி கொள்ளவும் கூடும் என நான் அஞ்சுகின்றேன். சினத்துடன் வெகுண்டெழுந்து ஆரிய அரசர் அலறுமாறு அவர்களை தாக்கி பெரும்புகழ் கண்ட பழையான இமயமலை மீது வளர்ந்த விற்பொறியினை பொறித்து கடும் சினங்கொண்ட பகை மன்னரது பிடித்து வந்தவன் ஆகிய சேரனது வஞ்சி நகரத்தை போன்ற என் அழகை தந்து நீ செல்க என்று அந்த பரத்தையர் சொல்லுகின்றால். பரத்தையர் என்றால் விளைமகள் என்று சங்க இலக்கியத்தில் சொல்லுகின்றோம். ஆனால் ஒரு பரத்தையர் தன் பிறனுடைய மனைவியினுடைய தலைவனை அவன் தடுத்து கைப்பற்றி கொண்டவள். அவள் தன்னுடைய குறிப்பாக சொல்லுகின்ற போது, தன்னுடைய காதலை பற்றி சொல்லுகின்ற போது பல வரலாற்று செய்திகளை எல்லாம் அந்த பாடலில் வைத்து பரணர் பாடுகின்றார். ஒரு பரத்தையர் என்பதற்காகவோ இல்லை விளைவுகள் என்பதற்காகவோ அவளிடத்திலே கலைகள் இல்லாமல் இல்லை, அவளிடத்திலே ஒரு ஆழ்ந்த அறிவு இல்லாமல் இல்லை. அவள் எத்தகைய ஆழ்ந்த அறிவோடு பேசுகின்றால், எத்தனை வரலாற்று செய்திகளெல்லாம் தன்னுடைய செய்தியோடு சொல்லுகிறான் என்பதெல்லாம் பரணர் அற்புதமாக காட்டுகின்றார். இந்த அகநானூறு பற்றி படிக்கின்ற பொழுது
தலைவனோ தலைவியோ தோழியோ இல்லை தலைவியுடைய தாயாரோ இல்லை இந்த பரத்தையருடைய கூற்றோ எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நுண்மா நுழைவன் ரொம்ப அற்புதமாக மிகுந்த சொல்லாட்சியோடு மிகுந்த கற்பனை வரியோடு ஒரு யதார்த்த உணர்வினையும் ஒரு உளவியல் சார்ந்த சிந்தனையையும் வரலாற்று செய்திகளெல்லாம் கோர்த்து சொல்லுகின்ற பாங்கிலே தான் அகநானூறு தொகுக்கப்பட்டுள்ளது, பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு நாம் அகநானூற்றை படிக்கின்ற பொழுது அவ்வளவு அற்புதமான செய்திகளை அங்கே வைத்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற அந்த ஒவ்வொரு பாடலுடைய சொற்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவனுடைய தலைவியினுடைய உள்ளங்கள் எப்படி உருமாறுகின்றன, அவருடைய உணர்ச்சிகள் எப்படி மாறுகின்றன, காதல் வயப்படுகின்ற போது அவள் பேசிய பேச்சு என்ன, உதித்த வார்த்தைகள் என்ன, அவள் பொருள் தேடி பிரிகின்ற போது எப்படி அவர்கள் பிரிவு தூர மாட்டுகிறது, அந்த புருவி துயரம் ஆளாது என்னென்ன வார்த்தைகளை அவள் புலம்பி தீர்க்கின்றாள், அவருடைய நாட்டுடைய தலைவனை பற்றி சொல்கின்ற எப்படிப்பட்ட ஒரு இயற்கைவாதத்தினுடைய தலைவன் என்பதை சொல்கின்றாள். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் மக்கள் எப்படி ஒரு செம்மாந்த வாழ்க்கையினை ஒரு வளமான வாழ்க்கையினை வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் சொல்ல முடிகிறது. இந்த இடத்துல பரத்தையர் சொல்லுகின்றார், மிக அற்புதமான சில செய்திகள்லாம் சொல்கிறார். நன்னனுடைய கேரக்டர் சொல்கிறார். புன்னாடு என்ற நாட்டிலும் உள்ளாரை சினந்தெழுந்தவன் பாலி என்னும் நகரிடத்திலிருந்து அஞ்சாது என்று மக்கள் நோக்கிக்குரிய ஆயன் என்பவன் தான் சொல்லிய சொல் தவறாது போரில் நன்கு பயிற்சி மில்லுடி என்பது போரிட்டு தன் உயிரை காத்தான், போரிட்டு தன் உயிரை காத்திருக்கான். அது மாதிரி நீ எல்லிய மணிக்கட்டு உடைய என் முன் கையினை பற்றி சொல்லிய சொற்களை கைவிட்டனை நீ அயலான் ஆயினும் நான் இனி உன்னை விடமாட்டேன் என்று பரத்தையர் தன்னுடைய தலைமையுடைய கையை பிடிச்சி உன்னை நீ விடமாட்டேன். ஆதிமந்தி என்பவள் நீர்வடியும் கண்ணாளானாய் பலவாறு விருத்து பேசி புலம்பி இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்டண்டத்து என்னும் அவளது காதலன் ஆடுகின்ற அழகை விரும்பி காவிரியார் அவனை கொண்டு சென்றது. அதுபோல் உன் மனைவி உன்னை பற்றி கொள்ளவும் கூடும். எதிர்காலத்தில் உன் மனைவி திரும்பி உன்னை பற்றுக்கொள்ளக்கூடும். எனவே நான் அஞ்சுகிறேன். சிரத்துடன் வெகிழ்ந்து ஆரிய அரசர் அலறுமாறு அவர்களுக்கு கணக்கி பெரும்புகள் கொண்ட பழையதான இமயமலை மீது வளைந்த விற்புரினை உரித்து கடுசினம் கொண்ட பகை மன்னரை பிடித்து வந்தவன் ஆகிய சேரனது வஞ்சி நகரத்தை கொன்ற என் அழகை நீ தந்து செல்க என்று சொல்வார். சேரன் எப்படி ஆரிய அரசர்களை வென்றெடுத்தான், இமயமலையின் மீது எப்படி கொடிய நாட்டினான், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய நகரத்தை போன்ற என் அழகை நீ தந்து நீ செல்கை என்று சொல்லுகின்றாள் என்றால் இந்த இடத்திலே ஆரியர்களை சேர அரசர்கள் வென்றிருக்கிறார் என்ற செய்தியையும் ஒரு காதல் மகளிர், ஒரு பரத்தை, ஒரு விலைமகளிர், இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே வருகிறார். நன்னனை பற்றி சொல்லுகின்றாள், பாலியை பற்றி சொல்லுகின்றாள், எயினனை பற்றி சொல்லுகின்றாள், மிதிலியோடு அவர் போரிட்டு தோற்ற செய்தியை சொல்லுகின்றாள், சேரன் இமயமலை சென்று ஆரியரசை வென்றதெல்லாம் சொல்லுகின்றார். இப்படி ஒரு காதல் மகளிரை பற்றி காதல் மகளிர் பேசுகின்ற போது கூட இப்படிப்பட்ட வரலாற்று செய்தியெல்லாம் சொல்லுகின்ற ஒரு செய்தியெல்லாம் நம்முடைய அகநானூற்றிலே தான் பார்க்க முடியும். அடுத்ததாக பாடல் எண் 400 அகநானூற்றிலே கடைசி பாடலாக இருக்கின்றது. இது தலைமகன் வரைந்து எய்திய பின்றை தோழி தலைமகனுக்கு சொல்லியது என்று நெய்தல் நிலத்தில் பாடல் உலோச்சனார் என்ற புலவர் இந்த பாடலை பாடுகின்றார். நனை நன்று அம்மதானே அவனுடைய மனை இறந்து அல்கினும் அலறியன நயந்து காணல் நல்கிய நம் களவு அகல பல்புரிந்த இயறல் உற்ற நல்வினை நூல் அமை பிறப்பின் நீள உத்தி கொய்யமயிர் எருத்தம் பிணர்பட பெருகி நெய்மிதி முனையி கொழுஞ்சோற்று ஆர்க்கை நிரலியேந்து ஒன்றிய செலவின் சென்னியனை குரல்வளர் தன்னன கூந்தலை தல்நான்கு விழுங்குவல் முசிய தாங்குவதும் தலியி பூ பொறிப்படை பல்படை ஒளிப்ப பூட்டி மதிவுடை வளவன் ஏவலின் இருதலை புனல்வாய் தன்னை வாமான் நின்தோல் கனைதெளி தன்னை நோன்கால் வன்பெறி பால் கண்டன ஊதை வெண்மணல் காண்கண்டன வழிபடை போகி அயிர்ச்சோற்று அல்லல் அலுவத்து ஆங்கன் இருநீர் இட்டு சுரம் நீக்கி துறை எழு மெல்லம் புலம்பன் வந்த நான்றை பூமொழி இருங்கலி துயல்வரும் அடையோடு தேமி தந்த நெடுநீர் நெய்தல் விளையா இளங்கள் நார பலவுடன் பொதி அவில் தன்மலர் கண்டும் நன்று புகுவது ஆகி என்று அம்ம பழிவிரல் பாடி எழுந்து இறங்கு முன்னீர் நீர் இரும் பெண்ணே நம் அழுங்கல் ஊரே என்று அந்த பாடல் அமைக்கின்றது. அதனுடைய பாட்டுக்கான பொருள், தன் வீட்டை கடந்து தங்கினாலும் பழி உண்டாகும் என்று சொல்லப்பெறும் நிலையில் தலைவனுடைய கடற்கரை சோலையில் தங்கி களவொழுக்கம் நீக்கி முப்புறவில் செய்த நல்லிவழகின் நன்மையால் நல்லதே உண்டானது.
குதிரை நூல் இணக்கப்படி அமைந்த பிறப்பினையும் குதிரைகள் நெய் ஊற்றி மிதித்து இயற்றிய கவல உணவை வெறுத்து கொழுமையான சோற்றை உண்டு ஒரே தன்மையா செல்லும் செலவுடையன. 4 குதிரைகளை தாங்கும் நுகத்தடியில் பருத்த கழுத்தில் பலவடைகளை பூட்டு ஒழிக்குமாறு செய்தனர். பாகன் விரைவாக செலுத்துவதால் உப்பங்களையை கடந்து துறைகள் பொருந்திய கடற்குடைய நம் தலைவன் திருமணம் செய்ய வந்தான். அப்போது மழகின்ற உப்பங்களில் இலைகளோடும் அசையும் ஆழமான நீரை உடைய கடல் நீர் தண்ணீர் நெய்தல் பூக்கள் முதிராத இளையத்தேன் மணக்கும்படி முருகவிழ்ந்த மலர்கள் போல பிற பூக்கள் பலவற்றுடன் சூடி வந்ததை கண்டு பழம்பெருமை கொண்ட ஆரவார மிக்கும் முழங்கும் கடற்கரை உள்ள நீண்ட பெரிய பனைமரத்தை உடைய ஊரில் நம்முடைய பழி கூறும் மக்கள் அமைதியாகினர். ஊரே அவர் கூறுவதை விட்டு மாறிவிட்டது. இது நமக்கு நகைப்பை தருகிறது என்று சொல்லி அந்த பாடலை அற்புதமாக அங்கே தோழி கூற்றாக பாடியிருக்கின்றால். இந்த பாடலை உலோச்சனார் பாடியிருக்கின்றார். நிறைய செய்திகளை எல்லாம் இந்த பாடலிலே வருகிறது. தன் வீட்டை கடந்து தங்கினாலும் பழி உண்டாகும் என்ற சொல்லப்பெறும் நிலையில் தலைவனுடைய கடற்கரை சோலையில் தங்கிய களவொழுக்கம் நீங்க வீட்டை கடந்து போனால் பழி உண்டாகுமே, அந்த பழ ஒழுக்கத்தெல்லாம் நீங்கி முற்பிறவியில் செய்த நல்வினைகளின் நன்மையால் நல்லதே உண்டானது. அப்ப தமிழர்களுக்கு முற்பிறவியில் ஒரு நம்பிக்கை உண்டு. முற்பிறவியில் செய்த நன்மையானது இப்பிறவியில் கிடைக்கும் என்று அங்கே சொல்லலாம். தலைவனுடைய குதிரை மிக விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது. நம்மை அவர் நிச்சயமாக மணந்து கொள்வார் என்று தோழி தலைவியிடத்தில் சொல்லி அந்த பாடல் முடிவுறுகின்றது. ஆகவே தமிழர்களே, அகநானூறு என்பது மிகப்பெரிய ஒரு இலக்கியம். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு என்றாகும். அகம் என்ற சொல்லில் உள்ள மகர ஒற்றுக்கு அதற்கு முன் வருகின்ற சொல்லாகிய 4 என்பதில் உள்ள வெள்ளினத்தால் அகம் என்ற சொல்லில் உள்ள மகர வீழ்ந்துவிடும். அதனால் அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு ஆகின்றது என்று சொல்வார்கள். அகம் என்ற சொல்லுக்கு மனம், வீடு, உள்ளிடம், காம இன்பம், ஆகாயம், உலகம், எண்ணம், அகப்பொருள், மருதம், ஆன்மா போன்ற பல பொருள்கள் உள்ளன. இப்படி அகம் என்ற சொல் அகப்பொருளை குறிப்பதோடு வீட்டு வாழ்க்கை பற்றியும் பேசுகின்றது. புறம் என்பது நாட்டு வாழ்க்கை பற்றி பேசுகின்றது. இந்த அகநானூற்றிலே வீட்டு வாழ்க்கையில் இருக்கின்ற தலைவன் தலைவியினுடைய உள்ள புணர்ச்சியை பற்றியும் காமத்தை பற்றியும் அவர்கள் அறத்தோடு நின்று காதல் புரிந்த விளையாட்டுகளையும் அந்த காதலால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர் வாழ்கின்ற இல்வாழ்க்கையும் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, காதலர்கள் இடையே பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் பிரிந்து செல்கின்ற பொழுது அந்த பிரிவு துயர் தாளாது அந்த தலைவி சொல்லுகின்ற கருத்தமைந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். தலைவிக்கு தோழி வரவு கெடாது சொல்லி அவளை தேற்றியிருக்கின்றார். நிச்சயம் தலைவன் வருவான், மீண்டு வருவான் என்று சொல்லி அந்த தலைவனுடைய உள்ள குறிப்பை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அந்த காதலை வாழ்விப்பதற்கு தோழியர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். இடையே திருமணம் செய்து கொண்ட அந்த தலைவன் தலைவியிடத்திலே சிறிது ஊழல் ஏற்பட்டு அவன் பரத்தையரை விட்டு செல்கின்ற போது அந்த பரத்தையர் என்பது ஒரு கூடாமல் இழுக்கம் என்பது சொல்லி அவனை வரவு கெடாது தடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு அகநானூற்று சங்க இலக்கியம் மிக பெரும் பெருமையாக இருக்கின்றது. தமிழர்களுடைய காதலை மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டுகின்றது. இந்த காதல் தான் மானிட சமுதாயத்தை இந்த பிறவிலிருந்து அடுத்த பிறவிக்கு எடுத்துச் செல்கின்றது. எதிர்வரும் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த காதல் தான் அடிப்படையாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் காதலை பற்றி பாடுகின்ற போது கம்பன் இருவருடைய மாரிப்புக்கு இதயம் இது என்று சொல்லுகின்றான். பாரதியார் பாடுகின்ற போது அன்னதொரு நோக்கினிலே ஆவி கலந்து விட்டீர் என்று சொல்கின்றான். பார்க்கின்ற பொழுதே ஆவி கலந்துகின்ற ஒரு உணர்வு எங்கே இருக்கிறது என்றால் அது காதலை தவிர வேறு இடத்திலே. ஆகவே காதலை தெய்வமாக பாருங்கள், காதலை தெய்வமாக அனுபவித்திடுங்கள், காதலை உணர்வுபூர்வமாக உணர்ந்திடுங்கள். அந்த காதலை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அறத்தோடு நின்று விடுங்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த இல்வாழ்க்கை இறை வாழ்க்கையாக இருக்கும். இல்வாழ்க்கை இறை வாழ்க்கையாக அமைவது காதல். அந்த காதலிலேயும் இலக்கணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காதலிலும் ஒரு அறத்தை கடைபிடித்து வைத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இயற்கையிலே கருத்தாங்கி இனிமைகளை வடிவெடுத்து என்று திருவிக குறிப்பது போல தமிழ் சமுதாயத்தின் தொடக்க நாட்களே உயிர்த்தெழுந்த இயற்கை இலக்கியம் சங்க இலக்கியம். நிலமும் பொழுதும் திணை பாகுபாடுகளாக இயற்கையில் தோய்ந்தெழுந்த இலக்கிய சங்கம் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தை தாய்மை இலக்கியம் என்று மொழிவது மிக பொருத்தமானது. ஏனென்றால் அதுதான் பிற காலத்து தமிழ் இலக்கியத்திற்கு தலையூற்றாக திகழ்வது. இன்னும் தெளிவாக சொல்வதென்றால்
சங்க இலக்கியமே தமிழ் இலக்கியத்துக்கு வாய்த்த அடிப்படை இலக்கியம் எனலாம். இந்த அடித்தளம் இல்லாமல் 2000 ஆண்டுகள் வளர்ச்சியை தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் பெற்றிருக்க முடியாது. அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்திலே அகநானூறு மிக அற்புதமான ஒரு நூல். அது மனிதனுடைய அகத்தை பற்றி பேசுகின்ற, அகத்தில் நிகழ்கின்ற காதலை பற்றி பேசுகின்றது. இந்த காதல் ஒரு உயிர் துடுப்பானது. காதலை போற்றுவோம், காதலே தெய்வம், காதலே தெய்வம் என்று சொல்லுகின்றேன். அகநானூற்றை முழுமையாக படுங்கள். அகநாட்டில் இருக்கின்ற வாணிப குறியீடுகளை புரிந்து கொள்ளுங்கள். அகநாட்டில் இருக்கின்ற அந்த வாணிப செய்திகளை புரிந்து கொள்ளுங்கள். மன்னருடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார்கள், இயற்கை வர்ணனை சொல்லியிருக்கிறார்கள், காதலுடைய வரைவிலக்கு சொல்லியிருக்கிறார்கள், அங்கே இருக்கின்ற இலக்கிய இன்பத்தை சொல்லியிருக்கிறார்கள், இயற்கை வர்ணனையை சொல்லியிருக்கிறார்கள், எதற்காக பொருளீட்ட செல்கின்ற தலைவன் என்று சொல்லியிருக்கின்றார்கள், காதலின் மூலமாக ஏற்படுகின்ற உள்ள தொடர்புகளை சொல்லியிருக்கிறார்கள், உள்ளத்தில் ஏற்படுகின்ற குமுறல்களை அங்கே படம்பிடித்து காட்டுகின்றார்கள், காதலனால் உள்ளம் எப்படி பக்குவப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள், காதலனால் உள்ள பக்குவப்படாவது எப்படி, இமய போல எரிமலை போல எப்படி வெடித்து சிதறுகின்றது, அந்த பிரிவு ஆற்றாமல் அந்த தலைவி எப்படியெல்லாம் புலம்பு தீர்க்கின்றாள் என்ற கருத்தமைந்த பாடல்களெல்லாம் இந்த அகநானூற்றிலே பார்க்கலாம். அகநாறு என்பது காதல் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்களை சொல்கின்ற ஒரு அடிப்படை நூல். அந்த தத்துவ நிலை அகநானூற்றை முழுமையாக புரிந்து கொள்ளுங்க. அகநானூற்றை படிக்கின்ற போது மிக நுட்பமாக இலக்கண ரீதியாக அதில் உள்ளார்ந்த ஓமைகளை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இயற்கை சூழல் சொல்லுகின்ற போது அந்த இயற்கை சூழலும் அந்த தலைவியுடைய உள்ள சூழலையும் அங்கே இணைத்து காட்டியிருப்பார்கள். அதுபோல அகத்தில் நடைபெறுகின்ற சிந்தனைகளை கூட அங்கே பாக்கலாக அங்கே வடித்து தந்திருப்பார்கள். உள்ளத்தில் நிகழ்கின்ற அந்த குமுறல்கள் எல்லாம், அந்த போராட்டங்களை எல்லாம் விலங்குகளுக்கு இடத்தில் ஏற்படுகின்ற போராட்டங்களை போல ஊமைப்படுத்தி காட்டியிருப்பார்கள். இதையெல்லாம் அகநானூற்றில் மட்டுமே சாத்தியம். அந்த பாடலை தொகுத்து தந்த நம்முடைய முன்னோர்களுக்கும் பாடிய புலவர்களுக்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழர்களே, அகநானூற்றை உள பகுப்பாய்வோடு பாருங்கள். அங்கு இருக்கின்ற அகநானூற்றில் இருக்கின்ற அந்த உள்ள தொடர்புகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உளவியல் ரீதியாக அந்த செய்திகளை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் காதலை நேர்மறையாக அமைத்துக் கொள்ளுங்கள், நேரடியாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு காதலை நீங்கள் புகுத்திக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சொற்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். காதலை புரிந்து கொள்ளுங்கள், காதலியுங்கள், காதலியுங்கள். காதல் போயின் சாதல் சாதல் சாதல், காதலே தெய்வம். நன்றி, வணக்கம்.